بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டிருக்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை சரிவர நிறைவேற்றாத பல்வேறு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அன்றாடம் ஐவேளை தொழுகையை மிக கவனமாக நிறைவேற்றக்கூடியவர்கள், ரமலான் மாதத்திலே முழுமையாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், ஜக்காத், ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், நாம் இது நாள் வரை செய்திருக்கின்ற இந்த வணக்க வழிபாடுகள் அனைத்திற்குமே அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்பட்டு விடுமா? இந்த அனைத்து வணக்கங்களும் இறைவன் புறத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையில்தான் இருக்கின்றதா, அல்லது இறைவன் அந்த நற்காரியங்களை எல்லாம் நிராகரித்து விடுவானா என்ற யோசனை இல்லாத வகையில் அதிகமான மக்கள் இந்த கடமையை செய்து வருகிறார்கள். அல்லாஹ் கட்டாயப்படுத்தி இருக்கிறான், நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், நம்ம நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. தொழுதுட்டா போதும், நோன்பு வச்சுட்டா போதும். நாம் இது நாள் வரைக்கும் செய்திருக்கிற இந்த வணக்க வழிபாடுகள், குளிர்காலங்களிலே அதிகாலையிலே சுபுவுக்கு எழுந்து வருவது அவ்வளவு சிரமமான காரியமாக இருக்கிறது. கோடை காலங்களிலே தூக்கம் வருவதே 2 மணி 3 மணிக்காக ஆழ்ந்த தூக்கத்தை தொடப்போகிறோம். திடீரென்று பாங்கு சத்தம் கேட்கிறது, 5 மணிக்கெல்லாம் தொழுகைக்கு வர வேண்டியிருக்கிறது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் செய்கிற இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம், இவ்வளவு காலம் நாம் கட்டி வைத்திருக்கிற இந்த கோட்டைகள் ஒரு கடலில் தூக்கி போடப்படுகிற உப்பு மூட்டைகளாக இருக்கிறதா, அதே போல நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்படுகின்ற பஞ்சு மூட்டைகளாக இருக்கின்றதா, அல்லது உறுதிமிக்க கோட்டைகளாகத்தான் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலும் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளையுமே இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா, நாம் இதை சரியாகத்தான் நிறைவேற்றி இருக்கிறோமா, இது நம்முடைய பதிவேட்டில் கணக்கிலே சேருமா அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டு விடுமா என்றெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வணக்கத்தையும் நிறைவேற்றுகிற பொழுது ஒவ்வொருவரும் இந்த வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அளிக்கப்பட்டு விடுமா என்பதை யோசித்து யூகித்துத்தான் தங்களுடைய காரியத்தில் இறங்க வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்களிலே எத்தனையோ வகையான இறைவனது கட்டளையை நிறைவேற்றிய நபி தோழர்கள், தோழியர்கள் இதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டானா என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர்களுடைய உள்ளத்தில் வைத்திருந்தார்கள். அல்லாஹுக்காக மக்காவிலிருந்து மதினாவிற்கு நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சிலாகித்து குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக சொல்கிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் நல்ல பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அந்த தருணத்திலே இதை கேட்கிற நபித்தோழிய பெண்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, திருக்குர்ஆனில் ஹிஜ்ரத் சம்பந்தமாக அல்லாஹ் குறிப்பிடுகிற வசனங்களை பார்த்தால் அல்லாஹுவுக்காக ஆண்கள் தான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள்,
அவர்களுக்குத்தான் அளப்பெரிய கூலி இருப்பதாக இறைவன் அந்த வாசக நடையை பயன்படுத்துகிறான். அப்படி என்றால் நாங்கள் செய்திருக்கிற காரியங்கள் ஹிஜ்ரத் இல்லையா? இந்த மார்க்கத்திற்காக சொந்த ஊரை விட்டு நாங்கள் ஹிஜ்ரத் செய்து வரவில்லையா? எங்களுக்கு இதற்கான கூலி கிடைக்காதா என்ற ஒரு கேள்வியை அந்த பெண்கள் வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அவர்களுக்கு உடனடியாக அல்லாஹ் பதிலளித்தான். அன்னி லா உலியு அமல ஆமிலும் மின்கும் மின் தக்கரின் அவ் உன்சா, உங்களில் ஆண்கள் பெண்கள் யார் செய்கிற அமல்களாக இருந்தாலும் அந்த நல்ல அமல்களை நாம் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம், கண்டிப்பாக அந்த அமல்களை ஒப்புக்கொள்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் பதிலளித்து விட்டான், உங்களுக்கும் அதற்கான கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் சஹாபிய பெண்கள் ஒரு மன திருப்தி அடைந்தார்கள். இது போன்ற ஒரு கேள்வியும் அதற்கு பிறகு வருகிற ஆறுதலும் ஒவ்வொருவரும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் இத்தனை ஆண்டு காலம் வணக்க வழிபாடுகளில் நம்முடைய நாட்களை, வாரங்களை, மாதங்களை, வருடங்களை கடத்துகிற பொழுது, அந்த மரண தருவாயை நெருங்குகிற பொழுது, நாம் நாளை மறுமையிலே எழுப்பப்பட்டால் அல்லாஹ்விடத்திலே சுவன பூஞ்சோலையிலே சொர்க்கம் என்கிற வாசலில் நுழைய போகிறோமா, அல்லது நோன்பு என்பதற்கான ரையான் என்கிற வாசலில் நுழைய போகிறோமா, ஜக்காத்திற்கு என்று இருக்கிற வாசலில் நுழைய போகிறோமா என்பன போன்ற ஒரு எதிர்பார்ப்புகள். இவ்வளவு ஆண்டுகள் தொழுதிருக்கிறோம், இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, அழிக்கப்பட்டு விடுமா, அழிக்கப்படுகிற வகையில் ஏதேனும் நாம் குறை செய்திருக்கிறோமா என்ற யோசனை ஒவ்வொரு இடத்தில் இருக்க வேண்டும். ஏன், நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய, பாழாக்கக்கூடிய, நாம் செய்திருக்கிற எந்த ஒரு நற்காரியத்திற்கும் கூலி கிடைக்காமல் அது நம்முடைய முகத்திலே தூக்கி எறியப்படுகிற சில கிருமிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு மிக தெளிவான எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால், நாம் எத்தனை நற்காரியங்கள் செய்திருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது, அது நற்காரியங்களாக கணக்கெடுக்கப்படாது. நாம் இத்தனை காலம் செய்திருக்கிற அமல்களை நாமே திட்டவட்டமாக அழித்து பாழாக்கி இருக்கிறோம் என்றுதான் அதற்கு அர்த்தம். அது என்ன? நம்முடைய அமல்களை எல்லாம் அழித்து நாசமாக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். இணை வைத்தல் என்கிற காரியம் ஒருவரிடத்தில் இருக்குமானால், அந்த நம்பிக்கை ஒருவரிடத்திலே வந்து விடுமானால், அவன் இறைவனுக்காக செய்கிற எத்தனை நற்காரியங்களாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள், வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், தங்கள் இறை நம்பிக்கையோடு அநியாயத்தை கலப்படம் செய்துவிட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஈமான் கொண்டவர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அநியாயமே செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக இருந்தால், ஒரு மூமின்களும் கூட தேர மாட்டார்களே, ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்யத்தானே செய்கிறாங்க என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வசனத்தை சுட்டி காண்பித்தார்கள். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இணை கற்பித்தல் தான் படுபயங்கரமான அநியாயமாக இருக்கிறது. அந்த அநியாயத்தை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய ஈமானில் கலந்துவிட மாட்டார்கள். அப்படி கலந்து விட்டால் மிகப்பெரிய பால் பாத்திரத்தில் எத்தனை லிட்டர்கள் இருந்தாலும் சரி, சிறிய விஷத்தை கலந்து விட்டதற்காக அதை ஒருபோதும் குடித்து விட முடியாது. சிறிதுதானே விஷம் என்று பார்க்கக்கூடாது, அது முழுவதும் பாலாகி தூக்கி கொட்டப்படுகின்ற நிலையில் தான் அது இருக்கிறது. அதுபோல ஈமான் ஏகத்துவ சிந்தனையில் எங்காவது ஒரு இடத்தில் இணை வைத்தல் ஊடுருவி விட்டால் அத்தனை அமல்களும் பாலாகிவிடும். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை விதிவிலக்கு வைக்கல. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எந்த மனிதனுக்கும் கிடையாது, மகானுக்கும் கிடையாது, மந்திரவாதிக்கும் கிடையாது, மலக்குகளுக்கும் கிடையாது, ஜின்களுக்கும் கிடையாது என்கிற நிலையில் உள்ள ஒவ்வொருவனும் அதில் தடுமாறிவிடக்கூடாது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்கிற அந்த நம்பிக்கையிலும் யாரும் தடுமாறிவிடக்கூடாது. இதுல ஒரு சின்ன ஆட்டம் வந்து விட்டால் மொத்த அமல்களையும் அப்படியே பாழாக்கி விடுகிறோம் என்ற அர்த்தம். நபிமார்களுக்கு கூட ஒரு சின்ன வாய்ப்பு, சரி இறை தூதர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவர்கள் இணை வைத்து விட்டு
யா அல்லாஹ், நானும் எவ்வளவோ பார்த்தேன், ஒரு கட்டத்தில் நான் இணை வைத்து விட்டேன், இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாதே என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாது. இறை தூதர்களை இறைவன் தன் தொடர்பில் வைத்திருக்கிறான், அவர்களுக்கு இறை செய்தியை கொடுத்து அனுப்புகிறான், இறைவன் புறத்திலிருந்து உதவிகளை வழங்குகிறான். இத்தனை தொடர்புகளை வானத்தோடு இந்த பூமியிலே இந்த தூதர்களுக்கு இருந்தாலும் கூட அந்த இறை தூதர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். வலக்கது ஊகிய இலைக், முகமதே, உனக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஓ இலல்லதீன மின் கபலிக், உனக்கு முன்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் இதைத்தான் சொல்லி இருக்கிறேன். என்ன தெரியுமா? ஒலையின் அஷ்ரக்த, நீ இணை வைத்து விட்டாலும் சரி, என்னால் அனுப்பப்பட்ட தூதரே எனக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படி பார்க்க மாட்டேன். நீ எனக்கு துரோகம் செய்தாலும் கூட லா யஹ்பத்தன்ன அமலுக்க, உன்னுடைய அமல்களை எல்லாம் பாழாக்கி விடுவேன், உன்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போகிவிடும் என்பதாக இறை தூதர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்கிறான். என்றால் நம்மை விட வணக்க வழிபாடுகளில் உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள், கால் கெடுக்க கால் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுதவர்கள், பசிக்கிறது வீட்டில் சென்று கேட்பார்கள், ரசூலுல்லாஹ் சாப்பாடு இருக்கிறதா? இல்லை, நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று வாழ்க்கையில் பாதி நாட்கள் நோன்பாக கழித்தவர்கள், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்குமாக சென்றவர்கள், கிடைத்தது எல்லாம் வாரி வழங்கியவர்கள். அல்லாஹ் கணக்கில் எடுக்க மாட்டான். நீ துரோகம் செய்தால் கூட முகமதாச்சே தூதராச்சே பார்க்க மாட்டேன், உன்னுடைய அமல்கள் பாழாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் மக்கள் நிலை என்ன? அதையும் அல்லாஹ் சொல்கிறான். வலையின் அஷ்ரகு, இந்த மக்கள் இணை கற்பித்தாலும் லஹபித்த அனுகும் மாகானு யாமலூன், அவர்கள் செய்து வந்த எல்லா அமல்களும் பாழாகி போய்விடும் என்று சொல்கிறான். இன்றைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ பேர் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், திடீரென்று பார்த்தால் நாகூர் என்றும் ஏர்வாடி என்றும் தர்கா வழிபாடு போகிறார்கள். அப்ப இவ்வளவு காலம் தொழுதது, நோன்பு வைத்தது, ஹஜ்ஜுக்காக வேண்டி பல லட்சங்களை கொட்டி போவார்கள். ஹஜ்ஜி என்ற கிரியை முடித்துவிட்டு பிறகு மதினாவுக்கு போய்விடுகிறோம். நபிகள் நாயகத்தை உயிரோடு இருப்பதை போன்று நினைத்து கொண்டு, நபிகளாரே எங்களுடைய கஷ்டத்தை நீக்குங்கள், எங்களுடைய பாவத்தை போக்குங்கள் என்றெல்லாம் அந்த இணை வைப்பு காரியங்களை அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, பாதுகாவல் தேடுதல், பாவ மன்னிப்பு தேடுதல் போன்ற முக்கியமான வணக்க வழிபாட்டை கூட இறந்தவர்களிடத்திலே தேடக்கூடிய ஒரு பாவத்தை செய்வானேயானால் அவன் இவ்வளவு லட்சங்களை கொட்டி கொண்டு போய் செய்த ஹஜ்ஜு நிறைவேற்றப்படுமா? அவ்வளவும் பாழாகிவிடும். காரணம் என்ன? அத்தனையும் கூட ஓட்டை வாளியில் நிறைவேற்றுகிற தண்ணீர், அவ்வளவுதான். தண்ணீரை திறந்து விட்டு இருக்கிறான், வாளி ஓட்டையாக இருக்கிறது, எத்தனை லட்சம் லிட்டர் பிடிச்சாலும் சரி போனது போனதுதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் நாம் ஏதாவது இணை கற்பித்திருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தில் இணை கற்பித்தல் வந்து விட்டதா, குடிபுகுந்து விட்டதா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், நம்ம தர்கா வழிபாட்டு செய்யலையே, அந்த செயல்பாட்டின் பக்கம் போகலையே, நம்ம கரெக்டாக தானே இருக்கிறோம் என்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கலாம். திடீரென்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் வரும், அல்லாவுக்கு நிகராக சில கற்சிலைகளை போய் வணங்குகிறார்கள், அவைகளுக்கும் கொஞ்சம் ஆற்றல் இருக்கத்தான் செய்யும் போல இருக்கிறது, இப்படின்னு பேசுவார்கள். நம்மளாலே பேசுவோம், இருந்தாலும் நம்ம வணங்கக்கூடாது, இப்படி நம்பிக்கையா. எதிரா ஏகத்துவம்னா அல்லாஹுவோடு பல கடவுள் இல்லை, இது ஏகத்துவம். அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை, இதான் ஏகத்துவம். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சில பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் சில நேரத்தில் கற்சிலைக்கு இருக்கும், சில நேரத்தில் சூனியக்காரனுக்கு இருக்கும், ஆனா நம்ம போய் கேட்க கூடாது, நம்ம அல்லாஹ் தான் கேட்கணும், இப்படிம்பாங்களே. இது ஏகத்துவம் இல்லை, இது போலி தத்துவம். சரியா? அப்ப இது மாதிரியான நம்பிக்கை உள்ள வந்துருச்சு, அதோட இணை வைப்பின் காரணத்தினால் அமல்கள் பாழா போயிடும். அப்ப இந்த நிலை இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் பரிசீலித்துக்க வேண்டும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன? நாம் செய்யக்கூடிய அமல்கள், வணக்க வழிபாடுகள், இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிவிட்டான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த பரிபூர்ணமான பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. இப்படி அறிந்திருக்கிற நாம் இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சொல்லி தந்தது போல அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது போல நாம் நிறைவேற்றாமல் அதை விட கூடுதலாகவோ அல்லது அதை குறைத்து விட்டவர்களாகவோ அல்லது கூடுதலாக அவர்கள் சொல்லித்தராத காரியங்களை அதிக பிரசித்தனமாக உள்ளே புகுத்தியோ செய்வோமையானால் அதுவும் பாழாய் போய்விடும். எவ்வளவு செஞ்சாலும் சரி, நல்லது தானே என்று பார்த்தால் அல்லாஹ் பார்க்க மாட்டான். நல்லது தானே என்று ஊரை ஏமாத்தலாம். போகிற மக்கள் கூட சரி சரி
அவங்க இஷ்டத்துக்கு செய்யறாங்க, நல்லது தானே செஞ்சுட்டு போகணும், மக்கள் கண்டுகொள்ளாமல் போகலாம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வா அத்தியு ரசூல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துப்திலு ஆமாலக்கும், வேறு யாருக்கோ கீழ்ப்படிந்து வேறு யாரோ சொல்லி தந்தது போல சில வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலம் உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டால் அந்த அமல்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, உத்தரவாதம் இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ளப்படும் உத்தரவாதம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள், அதனால் செய்திருக்கிறார்கள், அதற்கு ஒப்புதல் இருக்கிறது. இதை தாண்டி வேறு யாராவது சொன்னார்கள் இதுவும் மார்க்கம் தானே என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அது பாத்தில், அது பொய், அது வீணாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, நாம் சொல்லித்தராத காரியங்களை யார் புதிதாக நம்முடைய இந்த மார்க்க விஷயத்தில் உண்டாக்குகிறார்களோ, உலக விஷயத்தில் என்னத்தை வேணாலும் உண்டாக்கிட்டு போ, அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, மார்க்க விஷயத்தில் நாம் சொல்லித்தராத காரியங்களை யார் புதிதாக உண்டாக்குகிறார்களோ ஃபஹுவ ரத்துன், அது கண்டிப்பாக மறுக்கப்பட்டு விடும், ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் என்ன பார்ப்பான், சரி சரி செஞ்சு தொலைஞ்சிட்ட, அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், பரவாயில்ல உன்னை மன்னிச்சிட்டேன், போ சொர்க்கத்துக்கு, இதற்கு கூலி கிடைக்காது. இதற்கு முன்னால் நீ மார்க்கத்திற்கு உட்பட்டு செய்த வணக்கத்திற்கு மட்டும்தான் கூலி, அதை மட்டும் ஏத்துக்கிறேன். மார்க்கத்திற்கு உட்படாத நீ புதுசு புதுசா உண்டாக்கின காரியத்திற்கு கூலி இல்ல, அதை நிராகரிச்சுட்டேன், போ நரகத்திற்கு அல்லாஹ் சொல்லுவானா? அல்லாஹ் எப்படி பார்ப்பான் தெரியுமா? நீ மார்க்கத்திற்கு உட்பட்டு சில காரியங்களை செய்திருந்தாலும் அது சொர்க்கம் கிடையாது. ஏன்? நீ மார்க்கத்துக்கு உட்படாத சில காரியங்களை, வழிகட்ட காரியங்களை நீ செய்திருக்கிறாய், அந்த காரியங்களுக்காக உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன்னுடைய முகத்திலே தூக்கி எறியப்பட்டு முதல்ல நீ நரகத்துக்கு தான் போகணும். எதனால்? அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நு நபி உக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா, பல்வேறு நற்காரியங்கள் செய்து மறுமையிலே நஷ்டவாளியாக போகிறார்களே அவர்களை பற்றி சொல்லட்டுமா? போய் கேளுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, இந்த உலகத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் பாழாகிவிட்டது என்று சொல்லுங்கள். யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? யஹ்சபூன, அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, நற்காரியங்கள் தானே செய்திருக்கிறோம். என்னப்பா ரஜபு மாசம் வந்தா மேராஜ்ங்கிற பேர்ல ஒரு நோன்பு தானங்க வைக்கிறோம், ரஜபு மாசம் மேராஜ்ங்கிற பேர்ல எல்லாரும் சினிமாவுக்கு போலாம், இது கெட்ட செயல். நாங்க என்ன சொல்றோம்? தண்ணி அடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம், இது நோன்பு வைக்கலாங்கிறோம், நைட்ல தொழுகலாங்கிறோம், இது நல்லது தானே? இதானே கேட்பார்கள். இந்த தௌஹீத்வாதிகள் வந்தார்கள், எல்லா அமல்களையும் பாழாக்கி விட்டார்கள், இருக்கிற அமல்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன? ரஜபு மாசங்கிற பேர்ல நோன்பு இல்லை, ஷபே பராத்துங்கிற பேர்ல நோன்பு இல்லை, கத்தம் இல்ல, ஃபாத்தியா இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு நம் மீது வாரி தெரிக்கிறார்களே, இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனது உண்மை, 7 வானங்களுக்கு போனது உண்மை, சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டு அதை பார்த்தது உண்மை, நரகம் எடுத்து காட்டப்பட்டது பார்த்தது உண்மை, நபிமார்களோடு பேசியது உண்மை, பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே தொழ வைத்தது உண்மை, 50 வக்து தொழுகை 5 வக்து தொழுகையாக கடமையாக்கப்பட்டதும் உண்மை. இதையெல்லாம் நாம் மறுக்கவில்லை. அந்த நாளை முன்னிட்டு இரவில் ஒரு புதிய ஒரு தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, 300 தஸ்பீஹ்கள் அதில் சொல்லப்பட வேண்டும் என்று உண்டாக்கி இருக்கிறார்களே, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. அந்த மேராஜ் நோன்பு என்கிற பெயரில் பகலில் நோன்பு வைக்கிறார்களே, அதற்கு ஆதாரம் இல்லையே, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? கேட்டால் என்ன சொல்வார்கள்? நல்லது தானே. இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான், நல்லது தானே என்று நினைத்துக் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் இந்த துன்யாவில் செய்த எல்லா காரியங்களும் பாழாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு உதாரணத்தை சொல்கிறான். இவன் எல்லாம் ஒரு நாளைக்கு பட்டினி கிடந்துட்டு நல்லது தானேன்னு ஒரு பிதஅத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அல்லது நைட்ல ஏதோ ஒரு சிறப்பு தொழுகை நடத்திக்கிட்டு நல்லது தானேன்னு ஒரு பிதஅத் செய்யறாங்க. கேட்டா உங்களுக்கு இந்த மாதிரியான அமல் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், நாங்க செய்யறத குறை சொல்றீங்கன்னு நம்மள்ட்ட கேட்கறாங்க. தராவிங்கிற பேர்ல 20 ரக்காத் தொழுகிறது, 8 ரக்காத்தாங்க சுன்னத்து, உங்களுக்கு சோம்பேறித்தனம், அதுக்காகத்தான் அமலை குறைக்கிறீங்க நம்மளா சொல்றாங்க. இவர்களை விட பெரிய சுறுசுறுப்பாளன்னு ஒரு ஆளை சொல்றதா இருந்தா, வாழ்நாள் முழுக்க கல்யாணம் முடிக்க மாட்டேன், எனக்கு வாழ்நாள் முழுக்க கடவுள் தான் தேவைண்டு
துறவரம் மேற்கொண்டார்கள் யூத கிறிஸ்தவ பாதிரியார்கள். துறவரம். அவன் என்ன செஞ்சான்? அவன் இவங்களை பார்த்து சொன்னா, உனக்கு ஈமான் பலம் இல்ல, நீ பொண்டாட்டி புள்ளன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உன்னை விட ஈமான் பலமான ஆள் நானு, எனவே இறைவனுக்காக தியாகம் பண்ண போற, எனக்கு மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், என்னுடைய ஆலயத்திலேயே வாழ்க்கையை கழிக்க போகிறேன், அல்லாஹ்வோடு சேர்ந்துக்கிறேன்னு வந்தான்ல. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ருஹ்பானியத்தன் இப்ததௌஹா. இந்த துறவரம் என்கிற ஒரு நிலையை அவர்களாகத்தான் உண்டாக்கி கொண்டார்கள். பிதஅத்தாக, புதுமையாக அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். மா கதபனாஹா அலைஹிம், அவர்களுக்கு நாம சட்டமே ஆக்கல, அவனா உண்டாக்கிட்டான். உண்டாக்குனதையும் உருப்படியா அவன் செய்யல. சேர்த்து எல்லாம் சொல்றான். புதுசு புதுசா உண்டாக்குன எவனும் அதை உருப்படியா செய்யவும் மாட்டான், அதுல நீடிச்சு இருக்கவும் மாட்டான், அதற்கு மார்க்கத்துல அங்கீகாரமும் இருக்காது. இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் புரிய வைக்கின்றான். நாம் சொல்லாத காரியங்களை சிலர் நன்மை என்று செய்வார்கள். அத்தனை காரியங்களால் மறுமையில நஷ்டவாளிகளாக வருவார்கள். மறுமையில் ஓட்டாண்டியாகி, சரி சரி பரவாயில்ல, நல்லதுன்னு தான் நினைச்சு செஞ்ச, உனக்கு கெட்டதெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுக்காக செய்ய நினைச்ச, சரி பரவாயில்லப்பா, ஆனா அதை ஏத்துக்க மாட்டேன், போ சொர்க்கத்துக்கு நல்லா ஏத்துக்குவானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா, இந்த புதுமையாக உண்டாக்கப்பட்டதெல்லாம் வழிகேடாக இருக்கிறது. குல்லு தலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடான காரியங்களை செய்ததற்கு இவன் நரகத்திற்கு தான் போவான். இந்த வழிகேடு எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அப்ப யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் இத்தனை காலம் தொழுதிருக்கிறோம், எத்தனை ஃபர்லான தொழுகை, எத்தனை சுன்னத்தான தொழுகை, எத்தனை பிதஅத்தான தொழுகைகள். அதற்கு என்ன செய்வது? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, எத்தனை காரியங்களில் மார்க்கத்திற்கு முரணாக, மார்க்கத்திற்கு மாற்றமாக, மார்க்கத்தில் இல்லாத வகையில் செய்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். சரி, மார்க்கத்திற்கு உட்பட்ட தொழுகை, மார்க்கத்திற்கு உட்பட்ட நோன்பு, மார்க்கம் அங்கீகரித்த வகையிலான ஹஜ் உம்ராக்கள், இதை நபிகள் நாயகம் சொல்லி தந்தது போல நிறைவேற்றுகிறோமா, அல்லது முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள் நிறைவேற்றுகிறோமா? ஒவ்வொருவரும் யோசிக்க வேணாம். பிஸ்மில்லாண்டு அந்த தொழுகைக்கு முன்னாடி செய்கிற ஒழுவுல இருந்து இருக்கிறதே, அங்கே கைகளை கழுவ தொடங்குறதுல இருந்து இருக்குதே, நீயத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, எதற்கு? ஒழு செய்யறதுக்கே ஒரு நீயத்து. இது யார் சொல்லி கொடுத்தா? ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையே. ஓஹோ, இத்தனை நாள் இதை செய்திருக்கிறோம், மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறது, கைவிட்டு விடுவோம். மனதில் நினைத்திருக்கிறோம், தொழுகைக்காக ஒழு செய்ய போகிறோம், நினைத்து விட்டோம், முடிந்து விட்டது கடமை, களத்தில் இறங்கிடுறோம். தொழுகைக்கு வருகிறோம், கைகளை உயர்த்துகிறோம், கைகளை உயர்த்திவிட்டு நெஞ்சில் கட்டுகிறோம், இது நபி வழியில் இருக்கிறது, செய்கிறோம். சல்லூர் கமார் ஐத்துமூனி சல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வின் கட்டளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிறோம். ஆனால் தொப்புளு கீழே கட்டுகிறோம். யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை. உங்களுடைய வழிகாட்டுதல் எப்படி வந்தது? இமாம் அபூ ஹனீஃபா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அபூ ஹனீஃபா தூதரா, ரசூலுல்லாஹ் தூதரா? இப்பொழுது நம்முடைய அமல்களை பாதுகாப்பதா, பாழாக்குவதா? யோசித்து பாருங்கள். தொடக்கத்தில் என்ன ஓத வேண்டும்? அல்லாஹும்ம பாயித் பைனி அல்லது இன்னி வஜ்ஜகத்து, இந்த ரெண்டை விட்டுட்டு சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக என்கிறோமே, இது யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? ஹதீஸ்ல இல்லையே. அப்ப எங்கிருந்து வந்தது? புதிதாக வந்தது, ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒவ்வொன்றையும் பரிசீலிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த முதலும் கடைசியுமான ஒரே ஹஜ். ஏன்? அந்த ஒரு ஹஜ்ஜுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி விட்டார்கள். ஆனால் அந்த ஒரு ஹஜ்ஜையும் நிறைவேற்றுகிற நிலையை அல்லாஹ் உண்டாக்கியது ஏன்? வணக்க வழிபாட்டிற்கான வழிகாட்டி நபிகளார் மட்டும்தான். அதனால் தான் அந்த ஹஜ் என்கிற நிலையை அல்லாஹ் சம்பவிக்க செய்கிறான். எந்த வணக்கத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள்ல விடுபட்டு இருக்காது. தெள்ள தெளிவாக சொல்லி இருப்பார்கள், எதை விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த ஹஜ்ஜுடைய கட்டத்தில் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் என்ன என்பதை பற்றி என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நாங்க ஏன்? அதற்கு நான் தான் பொறுப்பாளர். எவ்வளவு தெளிவாக சொல்லி போனாங்க. அப்ப நாம் செய்கிற இந்த வணக்க வழிபாடுகள் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியில் இருக்கிறதா அல்லது மாற்றமாக இருக்கிறதா என்பதை பரிசீலித்து பாருங்கள். இல்லாவிட்டால் அது பாழாகிவிடும். நம்முடைய அமல்களை நாம் நாசமாக்கி விடக் கூடாது என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். மூன்றாவது, அது என்ன? நாம் நிறைவேற்றுகிற இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவுக்கு பயந்து பொறுப்புணர்வோடு மறுமையில் இறைவனுடைய திருப்தி கிடைக்கும் என்பதற்காக செய்கிறோமா, அல்லது உலகத்திலே 4 பேர் நம்மை பார்த்து பேச வேண்டும், புகழ வேண்டும், மெச்சுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு செய்கிறோமா என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. சிலருக்கு இந்த ஷிர்க் இல்லாமல் இருக்கலாம், ஏகத்துவ அடிப்படையிலே பரிபூர்ணமான தௌஹீத் அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றலாம்.
அதோடு சேர்த்து நபி வழியிலே தன்னுடைய வணக்கத்தை அமைத்திருக்கலாம். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்விடம் இருக்கிற திருப்பொருத்தம் இருக்கிறதே அதுதான் மிகப்பெரியது. அதை எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறதா? நாம் தொழுகிறோம், இதை இறைவன் திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நோன்பு எதற்காக? இறைவன் என் மீது திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக. ஜக்காத் எதற்காக? இறைவன் என் மீது திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக. அத்தனை முஸ்லிம்களிடத்திலும் ஒரே ஒரு கட்டத்தில் இறைவன் என் மீது திருப்தி அடைய வேண்டும் என்பதற்கு செய்கிற ஒரே ஒரு வழிபாடு என்ன தெரியுமா? பாவ மன்னிப்புல தான் இருக்கும். வேற எதுலையுமே உருப்படியா இருக்காது. ஏன்பா கரெக்டா தொழுகிற? அல்லாஹ் என்னை திருப்தி அடையணும்னு நினைப்பானா? அது கூட தொடர்ச்சியா இருக்காது. தனிமையில இருந்து கொண்டு படைச்சவன்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறானா? ஏன்? எதுக்கு? அந்த இறைவனுடைய திருப்தி. நாளை மறுமையில இறைவன் நம் மீது கோபப்பார்வை வைக்க கூடாது, கருணை பார்வை வைக்கணும். இந்த எண்ணம் வருது பாருங்க, இது எதனால வந்துச்சு? செட்டப்பா அவனா உண்டாக்குனதா? தனிமையிலே வருது. இது ஒண்ணுல கரெக்டா இருக்கும். இன்னொன்னு எங்க? தனக்கு ஒரு தேவை வருகிறது, இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறான். அப்ப இறைவனுடைய தேவை, இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஓரளவு அது பரிபூர்ணமாக அமைகிறது, பரிசுத்தமாக அமைகிறது. ஒரு மலை தொழுகைக்கு அமர்ந்து விடுகிறான், எல்லோரும் அழுது வடிக்கிறார்கள், கோரிக்கை வைக்கிறார்கள். அப்பொழுது இவனும் சேர்ந்து மழை எதிர்பார்க்கிறான். எதற்காக? இறைவனின் திருப்தியான ஒரு பார்வை வர வேண்டும், அதனால் அருள்மழை கிடைக்க வேண்டும் கேட்கிறான். இதை தாண்டி வேற எதுல இறைவனுடைய திருப்தி எதிர்பார்க்கிறான்? வணக்க வழிபாடுகளை பிறருக்காக, பிறரை காட்ட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவன் திட்டவட்டமான நயவஞ்சகன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவன் புகழணும், அல்லது அடுத்தவனுக்கு காட்டணும், அல்லது அடுத்தவனுக்கு தெரியணும் என்று நாம் வணக்க வழிபாடுகளை செய்தால் அது நம்மை நயவஞ்சகத்திலே கொண்டு போய் விடுத்து விடும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கே கேடு உண்டாகட்டும். இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. ஃபவைலு யௌமைதில் முகத்திபீன், பொய்யர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் இருக்கிறது. வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையிலே மோசடி செய்வர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இருக்கிறது. எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. குறை பேசி புறம் பேசி திரும்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒரு நற்காரியத்தை செய்பவனை பார்த்து சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். நாசமா போட்டவன் யார்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையிலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்களே. வல்லதீனஹும் யுராவூன், அடுத்தவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் கண்காணிக்கிறார்கள் என்பதற்காக தொழுகிறானே, அந்த தொழுகையாளி நாசமாகட்டும். அவன் இறைவன் திருப்தி கொள்கிறான் என்று தொழுகிறானா? இறைவன் திருப்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தொழக்கூடியவன், இறைவன் விதித்த வரம்பிலே தான் தொழுவேன் என்று அஞ்சி தொழக்கூடியவனுக்கு தான் அந்த அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உடையவரிடமிருந்து தான் அந்த நற்காரியங்களை ஒப்புக்கொள்கிறான். எவ்வளவு தெளிவான ஒரு வசனம்! ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹ் இதை பொருத்திக் கொள்கிறான். ஷிர்க்க பத்தி சொன்னா ஒரே அடியா சொல்லிட்டு போயிட்டான். ஷிர்க் வச்சா எல்லா அமலும் பால், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாற்றமா நீங்க செஞ்சா அத்தனை அமலும் பால். ஆனால் மன தூய்மையை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லா வணக்கத்திற்கும் சேர்த்து சேர்த்து சொல்லுவான். தொழுகைக்கு சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்காக தொழுங்கள், மனிதர்களுக்கு தொழுது விடாதீர்கள், அவர்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக செய்து விடாதீர்கள். அதே போல அந்த ஹஜ் செய்யக்கூடிய காரியங்கள், ஜக்காத்து கொடுக்கிற காரியங்கள், சதக்கா கொடுக்கிற காரியங்கள், அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, அவனிடத்திலே பிராணியினுடைய அந்த இறைச்சி போய் சேராது, அதனுடைய ரத்தம் சேராது. வலாக்கி யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்களுடைய இறை அச்சம் தான் போய் சேரும். அதை முன்னிலைப்படுத்தி செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல தான தர்மங்களை செய்பவர்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய தான தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமோ அல்லது தீங்கிழைப்பதன் மூலமோ அழித்து பாழாக்கி விடாதீர்கள். ஏன்? எந்த வணக்கத்தை அடுத்தவனிடத்தில் சொல்லி காட்டி விட்டானோ அதோடு அது பாழாகி விட்டது என்ற அர்த்தம். இவன் நினைச்சிருப்பான் செட்டிங்ஸ் சேவிங்ஸ்னு, ஆனா இங்க சொல்ல சொல்ல அது அப்படியே கழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
பெரிய ஒரு கட்டி, ஐஸ் கட்டி, அவ்வளவுதான். எங்கே சொல்ல ஆரம்பிக்கிறானோ சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃப்ரீசர் பெட்டியில தான் இருந்திருக்கும். சொல்ல தொடங்கிட்டானா வெயில்ல கொண்டு போய் வச்சிருக்கான்னு அர்த்தம். சொல்ல சொல்ல அது கரைஞ்சு காணாம போயிடும். அவ்வளவுதான். காணல் நீர் மாதிரி போய் நிக்க வேண்டியதுதான். ஏன் சிலர் இருக்கிறார்கள், தான தர்மங்கள் என்று வருகிற பொழுது அதை நாம் சொல்ல வேண்டும் அல்லது நாம் செய்ததை அவன் சொல்ல வேண்டும். நீங்க தான் போன வருஷம் செஞ்சீங்க, நீங்க செஞ்சதுனால தான் பெரிய அளவில் உண்டாச்சு, அதனால தான் முதல்ல உங்களை பார்க்க வந்தோம் அவன் சொல்றது இவன் எதிர்பார்ப்பான். அல்லது இவனே சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுதான் உணவு ஓடிடுறீங்க, காசுனா மட்டும் என்கிட்ட வந்துடுறீங்க, இதான் சொல்லி காட்டுறது. எல்லா வகையான பேச்சு தோரணையும் இருக்கும். சரி சரி காசு தானே, தருவோம் அப்புறம் வாங்க. நிறைய பேர் இருக்கும்போது சொல்லுவான், தனியா இருக்கும்போது சொல்லுவான், அந்த காசு தானே அப்புறம் வாங்கன்னா நான் தான் கொடுக்குறவன், என்கிட்ட தான் நீங்க வந்தாகணும், இவ்வளவு இருக்கு அர்த்தம். இப்படி சொல்லி காட்டி உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். சில பேர் நோவினை செய்வார்கள். ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டான்னு வைங்க, இவன் சொல்றதெல்லாம் அவன் கேட்கணும். காசு கொடுத்தோம்ல செய்டா இப்படிமா, இது ஒரு ரகம். சில பேர் இருக்கான்ல, தம்பி இங்க வா, அதை கொஞ்சம் அந்த மூட்டை தூக்கி வை, இது வை, வேற வழி இல்லை, காசு வேற கொடுத்துருக்காரு, கடன் வேற கொடுத்துருக்காரு, இவரை நம்ம பகச்சுக்கலாமான்னு நினைச்சே செய்யறான் பாருங்க, இது இன்னொரு வகை. ஆக மொத்தத்தில் இந்த கொடுத்த காசுக்காகத்தான் இவ்வளவு டார்ச்சர். இது இருக்கலாமா? இப்படி நீங்கள் செய்ய தொடங்கினால், இந்த வெகுமதியை உலகத்திலே நீங்க எதிர்பார்க்க ஆரம்பித்தால் அதோடு எல்லாம் பாழாய்விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப யோசிச்சு பார்க்கணும், நாம செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே அவன் திருப்தி எதிர்பார்த்து அமைந்து கொண்டிருக்கிறதா அல்லது பாழாகி கொண்டிருக்கிறதான்னு பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மக்களிடத்துல கோடை காலம் வந்துருச்சு, சுற்றுலா எங்கே போகலாம், ஊட்டிக்கு போகலாமா, அது போயிட்டு வந்தாச்சு, கொடைக்கானல் அதுவும் போயிட்டு வந்தாச்சு, கேரளா அதுவும் போயிட்டு வந்தாச்சு, காஷ்மீர் அதுவும் போயிட்டு வந்தாச்சு, வேற எங்கே போகலாம், உம்ராவுக்கு போயிடுவோமா, என்னடா இது இத்தனை நாள் அதை உன்னத பயணம்னாங்க, இப்போ உல்லாச பயணம் மாதிரி மாற்றிட்டாங்க, உம்ராவுக்கு போயிட்டு வந்துடுவோம். சம்மர் டூர் ஒரு உம்ரா. வணக்க வழிபாடு செய்ய வேண்டிய இடத்துல, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய இடத்துல, பாவ மன்னிப்புக்காக வேண்டி அழுக வேண்டிய இடத்துல, பிரார்த்தனை என்று இறைஞ்ச வேண்டிய இடத்துல இவங்க நிலைமை என்னடான்னு கேட்டா, நம்மளும் இப்படி கிளம்பிட்டாங்க. இதுல என்னடான்னா, ஒருத்தன் ஃப்ளைட் ஏறும்போது ஒரு போட்டோ, இறங்கும்போது ஒரு போட்டோ, மண்டையில முடி இருக்கும்போது ஒரு போட்டோ, முடி மொட்டை அடிச்ச பிறகு ஒரு போட்டோ, அல்லாஹ்வுக்காக உம்ரா செய்திருக்கிறேன் துவா செய்யுங்கள்னு மக்களுக்கு வேற ஒரு ஸ்டேட்டஸ். செல்ஃபி முகம் கொண்டு போய் அங்கே செய்திருச்சு. இவன் குழியில உழுகிறான், மேட்டில் நிற்கிறான், போட்டோ எடுக்கிறான், அது ஒரு தனி ரகம். இவன் இபாதத்து செய்யறதுல இந்த போட்டோ தேவையா? எஹ்ராம் உடைய கட்டியிருக்கிறார்களா, இது ஒரு போட்டோ. எப்படி எஹ்ராம் கட்டுறது முறையை சொல்லித்தர புரியலோ இல்லை, பெருமை. இந்த உம்ரா செய்திருக்கிறோம், மக்கள்கிட்ட போயிடுச்சு இல்லை, அவர் காபா ஹரம் ஷெரீஃப் அந்த காபாக்கு முன்னாடி நிற்கிறாங்களா, அது ஒரு செல்ஃபி. அங்க 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 எடுக்கிறான். ஒரு இடத்துல என்னடான்னா, சஃபாவில் ஒரு ஆள் நின்றுகிட்டே இருக்கு, கையை நீட்டிக்கிட்டே இருக்கு, என்ன ரொம்ப நேரம் நீட்டுறான், இப்படி திரும்பி நீட்டுறான், அப்படி திரும்பி நீட்டுறான், அப்படி திரும்பி நீட்டுறான். அந்த சஃபாவில் இருந்து காபாவை பார்த்தாலும் கையை நீட்டணும், கையேந்து இதுவா செய்வாங்க. இவன் என்ன மாறி எதிரில் ஒரு ஆள் செல்ஃபி ஸ்டாண்டை வச்சு கேமரா எடுத்துட்டு நிற்கிறான், இப்படி திரும்ப அப்படி திரும்ப, ரொம்ப நேரம் அதுக்குன்னு நிற்கிறாங்க, வணக்க வழிபாட காணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த வணக்கம் பாழாகிறதே. இதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்கன்னு ஊரையெல்லாம் கூட்டி சோறு போட்டவனுக்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போறவனும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணு தானே, முடிஞ்சிருச்சு இல்ல, அத்தனையும் பாழாயிருச்சு இல்ல. மனிதனுக்காக வேண்டி செய்யக்கூடிய காரியமா மாறிடுச்சா இல்லையா? இதனுடைய முதிர்ச்சி எங்க போய் முடியுமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது, சமீபத்தில் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு செய்தியாளர் என்ன பண்றாரு, தன்னுடைய காதலியை அங்க கூட்டிட்டு போய் அந்த காபாவுக்கு பக்கத்துல அவரே முட்டி போட்டு உட்கார்ந்து அந்த காதலிக்கு காதலை சொல்றாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கேன்னு. அதை போட்டோ எடுத்து பிரபலமா போடுறான். சவுதியினுடைய ஆலிம்கள்லாம் கடுமையான முறையில் கண்டிக்கிறாங்க. செல்ஃபி போட்டோ எடுப்பதற்கும் காதலை வெளிப்படுத்துவதற்குமான இடமல்ல இந்த காபா. வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து இப்படி எல்லாம் செய்யலாமான்னு கேட்கறாங்களே, இதனுடைய முதிர்ச்சி எங்க கொண்டு விட்டுருச்சுன்னு பாத்தீங்களா? அப்ப நம்முடைய அமல்கள் எவ்வளவு பாழாகிட்டு இருக்கிறது. அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா? எப்படிப்பட்ட இடம் அது? ஒரு வரலாற்று சிறப்புக்கு இடத்த போட்டோ எடுத்தான் வேற, சினிமா படங்களை போன்று அது ஒரு காட்சி பொருளாக்கி உல்லாச பயணத்திற்கென்று அதை வைத்துக்கொண்டு சுற்றுலா நடத்தக்கூடியவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில எழுப்பப்படுகிற பொழுது எவ்வளவு லட்சங்களை கொட்டிட்டு போய் செய்த ஒரு உம்ரா அது. அட, உம்ராவுடைய கட்டத்துல ஒவ்வொருத்தனுக்கும் முதல் முறையிலையும் சரி, எத்தனை முறையிலும் சரி, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த எஹ்ராமுடைய உடைய அணிஞ்சிட்டு காபாவுடைய பார்த்தோன்னா கண்ணில் தண்ணீர் வந்து விடும். அப்படி கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றால், அங்க போய் நான் இதை செஞ்சுட்டேன், செய்ய போறேன், துவா செய்யுங்க என்று ஒரு போட்டோ எடுத்து ஊர் உலகத்துக்கு பரப்புறானே, இது நல்லாவா இருக்கிறது? யோசிச்சு பாருங்க.
அப்ப இத்தனை அமல்களை பாழாக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு கிருமியாக இந்த நோய், இந்த புகழ் எதிர்பார்ப்பு, மக்களிடத்தில் இருக்கிற பெருமை பாராட்டுதல் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தால் எப்படிப்பட்ட தியாகமா இருந்தாலும் மண்ணாகிவிடும். உயிரை விட்டு கொடுக்கிற, உயிரையே இழக்கிற ஷஹீதுடைய அந்த கூலியையே அல்லாஹ் தூக்கி எறிகிறான் என்றால், நீ மக்களுக்காக வீரன் என்று பேர் பெறுவதற்காக போரிட்டிருக்கிறாய், அதனால் உயிரிழந்திருக்கிறாய், வீரன் என்று பேர் வாங்கிவிட்டாய், போடா நரகத்தில் அல்லாஹ் தள்ளுகிறான் என்றால் இவனுடைய காரியத்திற்கு அல்லாஹ் ஒப்புக்கொள்வானா? மக்கள்கிட்ட உம்ராவுக்கு போயிட்டு வந்து காட்டுறதுக்கு தானே செஞ்ச, அல்லாஹ்விடத்தில் திருப்தி கொள்வதற்கு செய்திருக்கிறாயா என்று அதுவும் புறக்கணிக்கப்பட்டு விடுமே. அப்ப இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உடையவர்களிடத்தில், பயபக்தி உடையவர்களிடத்தில் தான் அந்த அமல்களை ஒப்புக்கொள்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் பயபக்தியோடு இறைவனின் வரம்புக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு இணை வைக்காமல் இறை தூதர் காட்டின வழிமுறைப்படி நாம் நிறைவேற்றிருக்கிறோமா என்று பார்த்து அந்த அமல்களை பாதுகாப்போம். அமல்களை அழிக்காமல் பாதுகாப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முறையாக செய்து நம்முடைய நற்கூலிகளை இறைவனிடத்திலே நாம் பெறுவோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல அமல்கள் மிக பாதுகாப்பான முறையிலே இருக்க வேண்டும் என்றால் அது பாழாகிவிடாத வகையில் கவனத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், மல் இஹ்சான். நிறைய கேள்வி கேட்டாங்க, அதில் ஒரு கேள்வி இது, நல்ல உபகாரம் என்றால் என்ன? உபகாரம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்ல உபகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீ அல்லாஹுவை நேரில் பார்த்து கொண்டிருப்பது போல வணங்குவதுதான் நல்ல உபகாரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அவனை நேராக பார்க்க முடியாவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். இந்த ஒரு தத்துவத்தை மட்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போமேயானால் நாம் இப்பொழுது தொழப்போகிறோம், அல்லாஹ்வை நேரில் பார்க்கிறோம் என்று நினைத்து, நாம் நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து தொழுதால், நாம் இப்பொழுது நோன்பு வைக்கிறோம், ஒருவருக்கு தான தர்மங்களை கொடுக்கிறோம் அல்லது எழுதுகிறோம் அல்லது ஹஜ் என்ற காரியத்தை நிறைவேற்றுகிறோம், ஏதோ ஒரு வணக்க வழிபாடை செய்கிற பொழுது என் இறைவன், என்னை படைத்தவன், நான் யாருக்காக இதை செய்கிறோமோ அந்த இறைவன் இதோ கவனித்துக் கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் திட்டவட்டமாக அவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று செய்தால் இதில் இறைவனுடைய வரம்பை மீறாமலும் இறையச்சத்தோடும் மன தூய்மையோடும் நாம் நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றி நம்முடைய அமல்களை சீராக்குவோம். அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.